ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அனுமானை எப்போதும் நினைந்து வணங்கினால் புத்தி பலம், புகழ், தைரியம், பயமின்மை, நோயற்ற உடல், மனத்திண்மை, பேச்சுத்திறன் இவற்றையெல்லாம் அடைவோம். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, போன பகுதியில் மனக்குழப்பத்தில் இருந்த அங்கதனுக்கு அனுமான் அறிவுரை சொன்னதை கேட்டோம் இல்லையா? ஆனாலும் அங்கதனுக்கு சுக்ரீவன் மேலே இருந்த அவநம்பிக்கையும் பயமும் போகலை. அவன் ஹனுமான் கிட்ட சொல்கிறான், சுக்ரீவன் கிட்ட நியாயம், நேர்மை, வீரம், தெளிவு இல்லை மனசில் தூய்மை இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. என் அப்பா குகையில் இருந்தப்போ அதை பாறாங்கலால் மூடிட்டு அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டு அயோக்கியம் தானே அவன். அப்பா திரும்ப வந்து அவனை துரத்தினப்புறம் ராமரோட உதவியால் அப்பாவை கொன்று திரும்ப ஆட்சியை பிடிச்சிக்கிட்டான். அண்ணன் மனைவி தாய்க்கு சமானங்கிறதையும் மறந்துட்டு என் அம்மா தாரையையும் தனக்கு மனைவி ஆக்கிக்கிட்டான். தனக்கு ராஜ பதவியை தேடி கொடுத்த ராமர்கிட்டையாவது நன்றியோட இருந்தானா? இல்லையே. கொடுத்த வாக்கம் மறந்து குடிச்சிட்டு குஷியா இருந்தவன் தானே. லக்ஷ்மணனை கண்டு பயந்துல சீதையை தேடுற காரியத்தில் நம்மளையெல்லாம் முடுக்கி விட்டான். அதனால சீதையை கண்டுபிடிக்காம நான் திரும்ப போனா அவன் என்னை கொன்னு தான் போடுவான். அந்த இருட்டு குழிக்குள்ள நாம திரும்ப போய் உயிர் வாழலாம்னு நான் ரொம்ப சாமர்த்தியமா யோசிச்சதும் காரியத்துக்கு உதவாதுன்னு ஆயிடுச்சு. ஹனுமார், நீ உட்பட என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் இப்படியே பட்னி கடந்து சாகிறேன். அதான் என் தீர்மானம். நீங்கள்லாம் கிஷ்கிந்தைக்கு திரும்ப போங்க. சுக்ரீவன் கிட்டையும் என் அம்மா தாரை கிட்டையும் என் வணக்கத்தை சொல்லி நான் இப்படி பட்னி கடந்து உயிரை விட்டாச்சுன்னு தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கதன் தர்பப்புல்ல தரையில விரிச்சு அப்படியே படுத்துட்டான். இதை பார்த்ததும் வாலிக்கு ரொம்பவே விசுவாசமா இருந்த எல்லா வானரங்களுக்கும் அங்கதன் மேலே இருந்த பாசத்தால கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அங்கதனுக்கே இந்த நிலைமைனா நம்ம நிலைமை வேற எப்படி இருக்கும்? பேசாம நம்ம எல்லாரும் அங்கதன் கூடவே சேர்ந்து பட்னி கடந்து உசுரை விட்டுறலாம், அதுதான் நல்லது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்களும் தெற்கு பக்கம் தலையை வச்சு படுத்துட்டாங்க. அப்போ அந்த மலையில கொஞ்சம் உயரத்துல இருந்த ஒரு பாறை மேல உட்கார்ந்திருந்த சம்பாதிங்கிற பெரிய வயசான கழுகு இந்த வானரங்கள் பேசினதையெல்லாம் கேட்டுச்சு. அதுக்கு 2 ரெக்கைகளும் இல்லை. தான் உணவை தேடிக்கிட்டு அங்க இங்க நகர்ந்து போறதே வயசானதுனால ரொம்ப சிரமமா இருந்தது. அதனால ஒரு கூட்டமா இங்க வானரர்கள் சும்மா பட்னி கடந்து உசுறு விட தயாரா இருக்காங்க அப்படின்னு காதுல விழுந்ததும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா, இனி சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. தினம் ஒரு வானரத்தை கவித்தின்னு வயிறை ரொப்பிக்கலாம். ரொம்பவே நல்லதா போச்சு அப்படின்னு இறஞ்ச குரல்ல தனக்குத்தானே சொல்லிக்கிச்சு. அது அங்கதன் காதுல விழுந்துருச்சு. கேட்டதும் அவனுக்கு மூச்சு முட்டுது. அவன் ஹனுமான் கிட்ட சொல்றான், பாத்தியா ஹனுமான், நம்ம நிலைமை எவ்வளவு கேவலமா ஆயிப்போச்சுன்னு. இந்த கழுகு ரூபத்துல யமதேவனே வந்து நமக்காக காத்திருக்கான் போல இருக்கு. ராமருக்கு வேண்டிய காரியத்தை நிறைவேற்ற நம்மளால முடியல. சுக்ரீவனோட கட்டளையையும் நிறைவேற்ற முடியல. ராமருக்கு ஒத்தாசையா சீதையை பாதுகாக்க வந்த அந்த ஜட்டாயு கழுகுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல உனக்கு? ராவணன் சீதையை தூக்கிட்டு போனப்போ ஐயோ ராமரோட மனைவியை தூக்கிட்டு போறானேன்னு நினைச்சு அது ராமருக்கு தான் பண்ற சேவையா நினைச்சு ராவணனோட சண்டை போட்டுச்சு. அதுல ராவணன் வாளுக்கு இரையாயி செத்து போயிடுச்சு. இப்படி மிருகங்களும் கூட ராமருக்கு சேவை பண்ண அவங்க உசுரை விடக்கூட முன் வருதுங்க. ஜட்டாயுவாவது சீதையை காப்பாத்த போய் சந்தோஷமா செத்து போச்சு. நாமளோ சுக்ரீவனுக்கு பயந்து செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புலம்பினா அங்கதன். அங்கதன் இப்படி சொன்னதும் சம்பாதி கழுகுக்கு தூக்கி வாரி போட்டுது. சம்பாதி கழுகு, என்னது, ஜட்டாயு செத்து போயிட்டானா? ஐயோ, அவன் என் உசுருக்கு உசுரான சொந்த தம்பியாச்சே. அவனை ராட்சசன் வெட்டி கொன்னு போட்டானா? ஐயோ, நீங்கள் யாராவது கொஞ்சம் மேலே வந்து என்னை இறக்கி உங்ககிட்ட கொண்டு போறீங்களா? என் 2 ரெக்கையும் சூரியனோட நெருப்புனால எரிஞ்சு போச்சு. என்னால் பறக்க முடியாது. எனக்கு என் தம்பிக்கு எப்படி என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் தம்பி ஜட்டாயு போயிட்டானா அப்படின்னு சொல்லி அழுதுது சம்பாதி. உடனே சில வானரர்கள் மேலே ஏறி சம்பாதியை தூக்கிட்டு கீழே வந்தாங்க. அதுங்க கிட்ட ஆதியோடந்தமா ராமரோட கதையை சொல்லி ஜட்டாயு எப்படி ராவணனோட வீர தீரத்தோட சண்டை போட்டு தான் உசுரையே தானம் பண்ணிச்சுன்னு பாராட்டி சொல்லி, வாலி சுக்ரீவன் கதையை சொல்லி, அப்புறம் அவங்கெல்லாம் எப்படி சீதையை தேடி வந்தாங்க, இப்ப ஏன் உசுரை விட தீர்மானிச்சாங்கன்னு எல்லாத்தையும் சம்பாதி கிட்ட அங்கதன் விவரமா சொன்னான். அதை கேட்ட சம்பாதி, ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் தம்பியை கொன்ன அந்த ராட்சசன் ராவணனை கொல்லணும்னு என் மனசு துடிக்குது. ஆனால் என்னால் பறக்கக்கூட முடியாதே. ரொம்ப காலம் முன்னாடி நானும் என் தம்பி ஜட்டாயுவும் யார் ஆகாசத்தில் அதிக உயரத்தில் பறக்க முடியும்னு போட்டி போட்டுக்கிட்டு பறந்தோம். ரொம்பவே உயரம் போயிட்டோம். அப்போ என் தம்பியோட ரெக்கைகள் சூரியனோட சூடு தாழாமல் தளர ஆரம்பித்தப்போ எனக்கு அவன் மேலே இருந்த அலாதி பாசத்தால்
அவனுக்கும் மேலே பறந்து என் ரெக்கையோட நிழல்ல அவன் ரெக்கைய பாதுகாப்பா இருக்கிற மாதிரி செஞ்சேன். ஆனா அப்போ சூரியனோட சூடு தாங்காம என்னோட ரெக்கைகள் எரிஞ்சு நான் இந்த மலைப்பகுதியில் வந்து விழுந்துட்டேன். என் தம்பி ஜனஸ்தானம் பக்கம் போய் விழுந்தான். அப்புறம் அவன் கூட எனக்கு தொடர்பே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் மூலமாக தான் அவன் ராமருக்கு உதவுற காரியத்தில் தான் உசிரையே தியாகம் பண்ணிட்டான்னு தெரியுது. நான் இனி என்ன செய்வேன்? என்னால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அங்கதன், உங்களுக்கு அந்த ராவணன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அதை நீங்கள் எனக்கு சொன்னால் அதுவே எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னா. நீ இப்போ சீதை ராவணன் பற்றி சொன்னப்போ எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நாள் முன்னாடி ஆகாயம் வழியா அந்த ராட்சசன் ராவணன் ஒரு பொண்ணை பிடிச்சி தூக்கிக்கிட்டு போகிறத பார்த்தேன். அவ ஏ ராமா, ஏ ராமா, ஏ லக்ஷ்மணான்னு கூவிக்கிட்டே போனான். அந்த ராட்சசன் பிடியிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு அவள் உடம்ப முறுக்கி நெளிஞ்சுக்கிட்டே இருந்தா. பட்டாடை அணிஞ்சு நிறைய நகை போட்டிருந்தா. தன்னோட நகைகளை கழட்டி வீசிக்கிட்டேவும் போனா அப்படின்னு சொல்லிச்சு சம்பாதி. அப்படியா? உங்களுக்கு ராவணன் யாருன்னு தெரியுமா? அவன் எங்கே இருக்கான்? சீதையை எங்கே வச்சிருக்கான்? தகவல் ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஆவலோட கேட்டான் அங்கதன். தெரியும் வானரனே, கழுகுகளாகிய எங்களுக்கு பார்வை ரொம்பவே கூர்மை. அதோட நானும் ஜட்டாயுவும் சாமானிய கழுகுகள் இல்லையே. நாங்கள் தேவர்கள் வம்சமாச்சே. ரொம்ப ரொம்ப உயரமும் பறப்போம், ரொம்ப ரொம்ப தூரமும் பார்ப்போம். புலஸ்திய ரிஷியோட பேரனும் விஸ்ரவ முனிவரோட மகனும் குபேரனோட சகோதரனுமான அந்த பொல்லாத ராட்சசன் ராவணன் வாழறது இலங்கை தீவுல. அது இங்கேருந்து 100 யோஜனை தூரத்தில் கடலுக்கு நடுவில் இருக்கு. தங்கத்தால் ஆன மாட மாளிகைகள், மதில் சுவர்கள், கதவுகள் எல்லாம் கொண்ட பிரமாதமான நகரம் அது. அங்க கருத்த ராட்சசிங்களோட காவல்ல சீதையை சிறை வச்சிருக்கான் ராவணன் அப்படின்னு சொன்ன சம்பாதி, நீங்க முயற்சி செஞ்சா அங்க போய் சீதையை சந்திக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல. சீதையை பத்தின செய்தியை நீங்க சுக்ரீவன் கிட்ட நிச்சயம் போய் சொல்லுங்க. அதனால உங்க உசுருக்கு ஆபத்தில்லை. இப்படி பட்னி கடந்து சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு சம்பாதி. அப்புறம் எப்படியோ சீதையை கண்டுபிடிக்கிற காரியத்தில் நான் உங்களுக்கு உதவ முடிஞ்சதில் சந்தோஷம். ஏன்னா ராமன் வந்து ராவணனோட போர் செஞ்சு அவனை கொன்னா. என் தம்பி அந்த ராவணன் கொன்னதுக்கு அவனை பழி வாங்கின மாதிரி எனக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? என்னால் நேரடியாக வேற எதுவும் செய்ய முடியாதே. என்ன நீங்கள் நம்பலாம். நான் இங்கே இருந்துக்கிட்டே அங்கே 100 யோஜனை தூரம் தள்ளி என்ன இருக்குன்னு பார்க்குற சக்தி எனக்கு உண்டு. அதனால் எல்லாம் எனக்கு தெளிவாக தெரியுது. எப்படியாவது இங்கேருந்து அங்கே எப்படி போகிறதுன்னு ஒரு வழியை உடனே கண்டுபிடிங்க. எல்லாம் நல்லபடி நடக்கும். சம்பாதிக்கு பழையபடியும் தான் செத்துப்போன தம்பியை நினச்சி மனசில் துக்கம் வந்துருச்சு. அது சொல்லிச்சு, உங்களில் சில பேர் என்னை தூக்கிக்கிட்டு கடற்கரைக்கு போக முடியுமா? என்னால் ஆனது. என் தம்பிக்கு ஒரு நீர்க்கடனையாவது பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சில வானரர்கள் சம்பாதியை தூக்கிக்கிட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்தாங்க. சம்பாதி கடல் நீரை தார வார்த்து கடவுளை பிரார்த்திச்சு ஜட்டாயுவுக்கு நீர்க்கடன் பண்ணி முடிச்சுது. அதை பழையபடி வானரர்கள் கூடியிருந்த இடத்துக்கு தூக்கிக்கிட்டு வந்தாங்க. அப்போ சம்பாதி சொல்லிச்சு, எனக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது. நிசாகரர்னு ஒரு முனிவர் இந்த பக்கம் இருந்தார். அந்த காலத்தில் அவரை நானும் என் தம்பியும் போய் கும்பிட்டு மரியாதை பண்ணுற வழக்கம் உண்டு. அவருக்கும் எங்கள் பேரில் ரொம்ப பிரியம். எனக்கு ரக்க எரிஞ்சு போய் இங்கே வந்து விழுந்த கதையை அவர்கிட்ட போய் நான் சொல்லி அழுதேன். அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னார், பிற்காலத்தில் அவதார புருஷரான ராமர் தன்னோட மனைவியை தேடிக்கிட்டு வானரர்களை அனுப்புவார். சீதை எங்கே இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு உதவ வேண்டிய வேலை உனக்கு இருக்கு. ராமர் படையெடுத்து வந்து ராட்சசனோட போரிட்டு தான் மனைவியை மீட்டுக்கிட்டு போவார். அதனால் அந்த உதவியை நீ செஞ்சப்புறம் உனக்கு மறுபடியும் ரக்கைகள் முளைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார். இது நடந்து 100 வருஷம் இருக்கும். இப்போ நல்ல காலமாக உங்களையெல்லாம் பார்த்துட்டேன். ராமரோட காரியத்தில் உங்களுக்கு உதவவும் முடிஞ்சுது அப்படின்னு சம்பாதி சொல்லிக்கிட்டே வரும்போதே கிடுகிடுன்னு அதுக்கு ரக்கைகள் முளைச்சு வளர ஆரம்பிச்சாச்சு. வானரர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன ஒரு அதிசயமா என் ரெக்கைகள் பழையபடி முளைச்சிருச்சு. எனக்கு இப்போ இள வயசே திரும்பி வந்துட்ட மாதிரி இருக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் இல்லையா? நிச்சயம் நீங்க இலங்கைக்கு போய் சீதையை பார்க்க முடியும். அதுக்கான முயற்சியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதி தான் புது ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு ஆகாசத்துல பறந்து போயிடுச்சு. வானரர்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகமாயிடுச்சு. எல்லாம் சந்தோஷத்துல ஊன்னு கூச்சல் போட்டு குதிச்சுதுங்க. அங்கதன் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு, சரி இப்போ 100 யோஜனை தூரத்தில் இருக்கிற தீவில் சீதை இருக்கிறது நிச்சயமாயிடுச்சு. இனி உங்களில் யாரால் அவ்வளோ தூரம் தாண்டி குதிக்க முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ கஜன்கிற வானரம் சொல்லிச்சு, என்னால் 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும். கவாக்ஷன்கிற வானரம் சொல்லிச்சு, நான் 20 யோஜனை தூரம் தாண்டுவேன். இப்படி ஆளுக்கு ஒரு தூரம் இன்னும் கூட்டி சொன்னாங்க. ஜாம்பவான் சொல்லிச்சு, இந்த முதிர்ந்த வயசுல எனக்கு 90 யோஜனை தூரம் தாண்ட முடியும், அவ்வளோதான். அப்படியே தாண்டி போனாலும் காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப இங்கே வரத்துக்கான சக்தி எனக்கு கிடையாது.
தொடர்ந்து ஜாம்பவான், அங்கதா, நீதான் எங்களோட தலைவன். உனக்கு இளமை இருக்கு, சக்தி இருக்கு, பராக்கிரமசாலியான வாலியோட புள்ள நீ. உன்னால 100 யோஜனை தூரம் என்ன, இன்னும் கூட அதிக தூரம் தாண்டி போய் காரியத்தை முடிச்சிட்டு வர முடியாதா என்ன? உன்னால நிச்சயமா முடியும். ஆனா ஒரு விஷயம், நீ தலைவனா இருக்கிறதால நீ எங்ககிட்ட வேலை வாங்கணுமே தவிர நீயே இந்த காரியத்துல இறங்கினா அது சரி கிடையாது. உன்னை தனியா எங்களால விட முடியாது. ஏன்னா உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அங்கதன் சொன்னா, நானும் போக முடியாது. வேற வானரர் யாருக்கும் அவ்வளோ தூரம் தாண்டி போக முடியாதுன்னா பின்ன நம்ம எல்லாரும் முன்னாடி தீர்மானிச்சபடி உசுர விடுறது தான் ஒரே தீர்வு. இல்ல அங்கதா, நம்ம நடுவுல இந்த பெரிய காரியத்தை செய்யக்கூடிய ஒருத்தன் இருக்கான். அவன் பேசாம வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். நான் அவனை உற்சாகப்படுத்தி எங்களால முடியாத காரியத்தை அவனை செய்ய வைப்பேன். யார் அதுன்னு தெரியலையா? நம்ம ஹனுமான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் எழுந்து ஹனுமார்கிட்ட போச்சு. அப்புறம் என்னாச்சு? அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.